இப்போ ரீசெண்டாக உங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ சென்ட் பண்ணி உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாங்கிறது பற்றியும் உங்கள் வாட்ஸ்அப்பில் மாற்ற வேண்டிய செட்டிங்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாட்ஸ்அப்பை வீடியோ சென்ட் பண்ணி எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்னா, வாட்ஸ்அப் டெவலப்பர் அவங்க கோடிங் டெவலப் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக் விட்டாங்க. அதை ஒரு ஹேக்கர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இப்போ அந்த ஹேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வாட்ஸ்அப்பில் எப்படி ஹேக் பண்ணுறாங்கன்னா, ஜாவா அண்ட் பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு கோடிங் டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணிவிட்டு அதை ஏதாவது ஒரு MP4 ஃபைலோட ரெண்டையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணிடுவாங்க. மெர்ஜ் பண்ண ஃபைலை ஹேக் பண்ண போகிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க. அவங்க ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே அவங்க ஃபோன் ஹேக் ஆயிரும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு தான் நிறைய ஃபோன் ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கிறத பற்றி தான் இதில் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு ப்ராக்டிக்கலாக ரியலாக பண்ணி காட்ட போகிறேன். இப்போ என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டேன்னா இதான் என்னோடய அக்கௌண்ட்டு. இப்போ என்ன பண்ண போனால் அந்த ஹேக்கர் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த ஹேக்கர் என்ன பண்ணுறான்னா, உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ ஃபைல் அனுப்புகிறான். அந்த வீடியோ ஃபைல் எதுனா அந்த ஹேக் பண்ணுறதுக்கான வீடியோ ஃபைலு அனுப்பிட்டான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்கள் வாட்ஸ்அப் போங்க. உங்கள் வாட்ஸ்அப் போயிட்டீங்கன்னா இப்போ தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்கும். இப்போ வந்து இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். நான் டவுன்லோட் எதுவுமே பண்ணல. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுச்சா, அவ்வளோதான். இப்போ உங்கள் ஃபோன் ஹேக் ஆயிரும். இதுலேருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலான்னா, ஒரு ப்ராப்ளம் இல்லை, சிம்பிள் வே தான். உங்கள் செட்டிங்ஸ் போய்க்குங்க. உங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ்னு இருக்கும். அதாவது இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் என்ன பண்ணீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தா இந்த ஆப்ஷன், இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றினா என்ன பண்ணுறீங்கன்னா, ஆல் மீடியா கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் அந்த டிக் மார்க் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேன் ரோமிங்னு இருக்குல்ல, இதனால தான் நம்ம வீடியோ டவுன்லோட் ஆகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு எல்லா டிக்கையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு நான் கொடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் வாட்ஸ்அப் வீடியோஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வெளியே வந்துடுறேன். இப்போ பார்த்தவே உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும் அப்படின்ட்டு அவங்களே உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் உங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் வீடியோ சென்ட் பண்ணி உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா ஆப்ஷனும் பார்த்தீங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில் போயிட்டு எல்லா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஆல் மீடியாவில் தான் இருக்கும். இதில் எல்லாமே ஒரு சில பேர் தான் கிளிக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்துலேயும் நோ மீடியா கொடுத்துருங்க. நோ மீடியா கொடுத்தா தான் உங்கள் ஃபோன் ஹேக்காமல் இருக்கும். ஒரு சில பேர் என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணும்போது டவுன்லோட் ஆயிரும், ஒய்ஃபை யூஸ் பண்ணும்போது டவுன்லோட் ஆயிரும், இது ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நான் மறுபடியும் சென்ட் பண்ணி உங்களுக்கு ஹேக் பண்ணி காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோடய வாட்ஸ்அப் போய்க்கிறேன். இதான் என்னோடய வாட்ஸ்அப்பு. இப்போ நான் அந்த வீடியோவே நான் சென்ட் பண்ணி காமிக்கிறேன். அதவே கிளிக் பண்ணிட்டு அது என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நான் அனுப்பிடுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னோடய வாட்ஸ்அப் போய் ஏதாவது சென்ட் ஆகிடுச்சு எனக்கு. இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த டிக் மார்க் வந்துருக்கிறது. இப்போ என்னோடய வாட்ஸ்அப்பில் போய் பார்ப்போம். இது அந்த வாட்ஸ்அப்பு. இப்போ நான் வந்துட்டேன். இப்போ வீடியோ சென்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் டவுன்லோட் ஆகலை. ஸோ இது மூலியமாக உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிறதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, புது நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு வீடியோ வந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹேக்கிங் பண்ணுற ஃபைல் கூட இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்று வந்துருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.